Hi student, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா trigonometry identities. இதுக்கு முன்னாடி introductions கொடுத்துருப்பேன். அதை கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? வாங்க இப்போ நம்ம இந்த சம்ஸ் பார்க்கலாம். ஐடென்டிட்டிஸில் இந்த சம்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். sin theta by 1 minus cos theta equal to cosecant theta plus cot theta. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். கவனிங்க, இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இருக்குது. இந்த மாதிரி வந்தாவே இந்த கீழே என்ன டினாமினேட்டர் இருக்குதோ அதை நம்ம எப்போவுமே கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு சிம்பிளிஃபை ஆகும். அப்போ sin theta by 1 minus cos theta இன்ட்டு, ஸோ இங்கே கான்ஜுகேட்னா இங்கே மைனஸ் சைன்னா நம்ம என்ன எதால் மல்டிப்ளை பண்ணணும்னா 1 + cos theta போடணும். ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டு இடத்துலையுமே நம்ம என்னவா மல்டிப்ளை பண்ண போகிறோம்னா 1 + cos theta இன்ட்டு 1 + cos theta. ஓகேவா? இதுதான் கான்ஜுகேட் சொல்லுவாங்க. இப்போ இந்த கீழே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் a + b இன்ட்டு a - b அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது அது அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ். a + b இன்ட்டு a - b இதுக்கு a² - b². ஸோ இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ டினாமினேட்டரில் என்ன வரும்னா a² 1² மைனஸ் cos² theta. ஓகேவா? புரியுதா பாருங்கள். இந்த ஐடென்டிட்டிஸை நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நியூமரேட்டரில் நான் அப்படியே எழுதிக்கிறேன் 1 + cos theta. ஸோ 1 - cos² thetaனா உங்களுக்கு ஐடென்டிட்டிஸ் தெரியும். இது நான் ஒரு ஐடென்டிட்டி சொல்லியிருப்பேன். அதாவது cos² theta + sin² theta = 1. ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னா 1 - cos² இருக்குது. ஸோ அப்போ 1 - cos²னா இந்த cos² இங்கே வந்துச்சுன்னா பேலன்ஸ் இருக்குது sin². ஸோ அப்போ டினாமினேட்டரில் sin² theta இன்ட்டு என்ன வரும்னா இங்கே sin theta 1 + cos theta. ஸோ ஒரு சைன் கேன்சல். பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா 1 + cos theta by sin theta. ஸோ நம்ம இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுகிறோம். எப்படி எழுதுறோம்னா 1 / sin theta + cos theta by sin theta. ஸோ உங்களுக்கு தெரியும் 1 - cos thetaனா sin thetaனா cosecant theta + cos by sinனா cot theta. ஓகேவா? ரொம்ப சிம்பிள் சம்ஸ். ஸோ அப்போது இந்த மாதிரி மாடல் வந்தாவே நீங்கள் என்ன பண்ணணும்னா கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? வாங்க நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் cot theta - tan theta = 2 cos² theta - 1 by sin theta cos theta. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம உங்களுக்கு தெரியும். அது tan thetaனா sin by cos. அதே மாதிரி கொசிக்கன்னா 1 / sin, சிக்கன்னா 1 / cos. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குதுன்னா cot இருக்குது, டேனோட உல்ட்டா. ஸோ cos theta by sin theta மைனஸ் tan theta எப்படி எழுதலாம்னா sin theta by cos theta. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் இஸ் sin theta cos theta. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. cos theta இன்ட்டு cos thetaனா cos² theta, sin theta இன்ட்டு sin theta sin² theta. ஸோ இப்போ பாருங்கள் ஆன்சரில் என்ன ப்ரூஃப் பண்ணணுன்னா 2 cos² theta - 1. அதாவது அந்த இடத்துல என்ன இல்லை உங்களுக்குன்னா என்ன டேர்ம்லன்னா sin² thetaவே இல்லை. அப்போ நம்ம sin² thetaவை கன்வெர்ட் டு cos² thetaவை மாற்றணும். ஸோ அது உங்களுக்கு மாற்ற தெரியும். நான் இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா நான் ஏற்கனவே எழுதியிருக்கேன். cos² theta + sin² theta = 1. ஸோ நான் sin² thetaவை நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இந்த sin² அப்படியே இருக்கும். இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1 - cos² theta. ஸோ நான் இப்போ இதை எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறேன் பாருங்கள். இதை எப்படி மாற்ற போகிறேன்? cos² thetaவை இந்த cos² theta அப்படியே இருக்கட்டும் மைனஸ் இதை எப்படி எழுத போகிறோன்னா 1 - cos² theta. அதாவது sin² thetaவை நான் 1 - cos² theta எழுதுகிறேன். டினாமினேட்டர் ஒன்றும் சேஞ்ச் பண்ணாதீங்க. sin theta cos theta அப்படியே இருக்கட்டும்.
ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன வரும் பாருங்கள். இப்போ இதை ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுங்கள். cos square theta minus 1 minus into minus plus cos square theta by sin theta cos theta. ஓகேவா? ஈக்குவல் டு இங்கே ஒரு cos theta இங்கே ஒரு cos square theta 2 cos square theta minus 1 by sin theta cos theta. பாருங்கள், ப்ரூஃப் பண்ணியாச்சா? 2 cos square theta minus 1 sin theta cos theta. ஸோ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்னா இங்கே ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூஃப். வெரி சிம்பிள் சம்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை கன்வெர்ட் பண்ணிடணும். இந்த cos thetaவை கன்வெர்ட் பண்ணிவிட்டு எழுதினீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் போலாமா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். tan theta sin theta tan theta minus sin theta. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள். இதை நம்ம மாற்றணும். tan thetaவை எப்படி எடுக்கலாம்? இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் secant theta தான் இருக்குது. அப்போ secant thetaனா கண்டிப்பாக என்ன இருக்கணும்னா 1/cos theta இருந்தால் தான் உங்களுக்கு secant theta வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா tan thetaவை நம்ம எப்படி எழுதலாம்னா sin theta by cos theta. ஓகேவா? அப்போ cos theta வந்துருச்சா? ப்ளஸ் sin theta. ஸோ சிமிலர்லி டினாமினேட்டரில் அதே மாதிரி எழுதுங்க. sin theta by cos theta minus sin theta. ஓகேவா? இப்போது நம்ம இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் sin theta இருக்குது, இங்கேயும் sin theta இருக்குது. ஸோ டேக்கன் அவுட் sin theta. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் பாருங்கள். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1/cos theta ப்ளஸ் இங்கே sin theta எடுத்தாச்சு, வெறும் 1 தான் இருக்கும் பை. சிமிலர்லி அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும்? sin thetaவை காமனாக எடுங்க. இது என்ன இருக்கும்? 1/cos theta ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ இந்த sin theta கேன்சல். இப்போ 1/cos thetaனா தெரியும் உங்களுக்கு, secant theta ப்ளஸ் 1 பை இந்த இடத்துல மைனஸ் மைனஸ் secant theta minus 1. வெரி சிம்பிள் சம்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே கொஷின்ஸ்க்கு இங்கே ஏற்ற மாதிரி இங்கே கன்வெர்ட் பண்ண தெரியணும். இங்கே secant இருக்கிறதுனால இங்கே எப்படியாவது 1/cos நாம் வர வைக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். சார் நம்ம லாஸ்ட் டைம் போட்டோம் பார்த்தீங்களா, அதே இந்த 12th சம் போட்டோம் பாருங்கள், அதே மாடல் தான் இதுவும். tan theta cot theta இருக்குது. என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா 2 sin square theta minus 1 sin theta cos theta. ஸோ அப்போது நம்ம லாஸ்ட் சம் பார்த்தா மாதிரியே tan theta நம்ம எப்படி எழுதலாம்னா sin theta by cos theta. cot theta எப்படி எழுதலாம்னா cos theta by sin theta. இப்போது எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா cos theta sin theta. ஸோ கிராஸ் மல்டிப்ளை sin square theta மைனஸ் cos square theta. ஏன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம்? இங்கே வேறு டேர்ம் இருக்குது. இங்கே cos theta இருக்குது, sin theta இருக்குது. ஸோ நம்ம எல்சிஎம் அப்படியே எடுத்துகிட்டு இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நம்பர்ஸில் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். இப்போ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா 2 sin square theta minus 1 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு எது இங்கே தேவையில்லைன்னா cos square வேண்டாம். அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். ஐடென்டிட்டிஸ் ஃபார்முலா sin square theta ப்ளஸ் cos square theta ஈக்குவல் டு 1. நமக்கு என்ன வேணும்? cos square thetaவை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ cos square theta ஈக்குவல் டு 1 மைனஸ் sin square theta. ஸோ அப்போ இந்த cos square thetaக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டிட் பண்ண போகிறேன்னா 1 மைனஸ் sin square theta. அப்போ பாருங்கள், sin square theta மைனஸ் இந்த cos squareக்கு பதிலாக ப்ராக்கெட் போடுங்க. இங்கே மைனஸ் வந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? உங்களுக்கு ப்ராக்கெட் போடணும். இல்லைனா உங்களுக்கு மிஸ்டேக் ஆகிடும், சைட் மிஸ்டேக் வரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராக்கெட் போடுறேன். cos ஸ்கொயருக்கு பதிலாக 1 மைனஸ் sin square theta பை cos theta sin theta. இப்போ பாருங்கள், sin square theta ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணுங்கள். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin square theta பை என்ன வரும் இங்கே cos theta sin theta. ஸோ இங்கே ஒரு sin square theta இருக்குது, இங்கே ஒரு sin square theta இருக்குது. 2 sin square theta minus 1 டினாமினேட்டரில் cos theta sin theta. ப்ரூஃப் பண்ணியாச்சா? நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? 2 sin square theta minus 1 sin theta cos theta. ஸோ அதை தான் நம்ம இங்கே ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்.
வெரி சிம்பிள் சம்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த சம்ஸை ஒரு தடவை வீடியோவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், சம்ஸை வந்து போட்டு பார்க்கணும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நான் பேசிக் சம்ஸாக நான் ஃபஸ்ட்டு சொல்லித்தரேன். அதனால் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இதுக்கப்புறம் ஃபர்தராக வர வீடியோஸை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா சம்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரிக்னாமெட்ரி வந்து ஒன்றுமே கிடையாது, நத்திங், வெரி சிம்பிள்ஸ். ஓகே சில்ட்ரன்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.